கோவை சத்தியனுடைய அந்த நேர்காணலை நானும் பார்த்தேன். ரொம்ப ஒரு 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 இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பட்டியலின மக்களை, சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட அந்த மக்களை ஒதுக்கப்பட்ட பிதுக்கப்பட்டன்னு சொல்லி ரொம்ப இழிவான சொற்கள், அதாவது அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மம் என்பது அப்பட்டமா வெளிவருது. அதுவும் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. பொதுவாகவே பட்டியலின மக்களுடைய போராட்டங்களை, பட்டியலின மக்களுடைய எழுச்சியை, அவங்களுடைய பிரச்சனைகளை எந்த விதத்திலையும் அட்ரஸ் பண்ணாத, எந்த விதத்திலையும் ஒரு ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. இயல்பா அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியே ஒரு சாதாரண சமூகத்தினுடைய ஏழை எளிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவு தான் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியாக எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் இருந்தது. இன்னைக்கு அவங்க அந்த மாதிரியான எந்த பிரச்சனையையும் அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கு. அதிமுகவுடைய நிலைப்பாடாக இப்படி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிஜேபி பக்கம் இயல்பா போய் சேர்ந்துருக்கு. அது மிக மோசமான இடத்திற்கு அதிமுக போயிருக்கிறது என்பதுதான் அவருடைய பேட்டியில வெளிப்படுது.